ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான இந்த லாக்டவுன்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா டல்கோனா காஃபி எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா லெஸ் இன்கிரீடியன்ஸ் உள்ள ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்குங்க. பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டல்கோனா காஃபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு பவுல் எடுத்து அதுல 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர், 1ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக இதை நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி விடாம பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஆஃப்டர் 5 மினிட்ஸ் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க இன்னும் நல்லாவே பாருங்க திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க ஃப்ளஃபியா, ஃபோமியா, க்ரீமியா எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்களேன் அதோட கன்சிஸ்டன்சி. இப்ப இதை எடுத்து நீங்க ஸ்பூனை தலைகீழா வச்சாலும் கீழே அது ஒரு டிராப் கூட விழாம இருந்துச்சுன்னா அதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க, கீழே ஒரு டிராப் கூட விழல. இப்ப பாருங்க, நான் அந்த பவுல்ல இருக்க ஃபுல்லாவே நான் தலைகீழா கமுத்து காமிக்கிறேன். அப்ப கூட ஒரு டிராப் கூட கீழே விழாது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிங்க. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதுல 3/4 ஆஃப் த டம்ளர் வந்து நம்ம மில்க் பாயில் பண்ணது, ரொம்ப நல்லா பாயில் பண்ணக்கூடாதுங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள பாயில் பண்ணதை பாலை வந்து ஊற்றிக்கலாம். அதில் நான் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீம் மாதிரி இருக்கு இல்லைங்க, காஃபி பவுடர், அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சம் காஃபி பவுடரை நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாங்க. ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் இப்படி 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 டஸ்டிங் பண்ணோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். இதை போய் கடையில் காசு போட்டு ஊருப்பட்ட விலை போட்டு வாங்கி குடிக்க வேண்டாங்க. சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் இந்த டல்கோனா காஃபியை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேண்டசி மாம்.